பிரைஸ் தி லார்ட். காலை ஜெபம். இந்த நாட்களிலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று இங்கே ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இவர்கள் மோவாபிய தேசத்திலே இருந்து வந்தவர்கள். கணவன் இறந்து விட்டான், மாமனார் மரித்து விட்டார்கள். ஆனாலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவனை நம்பி, தேவனை விசுவாசித்து, தேவனை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் வருகிற நாட்களிலே வேதம் சொல்லுகிறது, உனக்கு நிறைவான பலனை நான் தருவேன் என்று சொல்லுகிறார். அதுபோல அதே தேவன் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். நாம் ரூத்தை போல முழு மனதோடு முழு விசுவாசத்தோடு நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போமேயானால், சபையை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போமேயானால், கர்த்தருடைய நாமத்தை பின்பற்றுகிறவர்களாய் இருப்போமேயானால், தேவனால் நிறைவான பலன் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைப்பது நிச்சயம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த 6ஆம் தேதி 2ஆம் மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே இந்த வசனத்தின் மூலமாக இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, நீர் நிறைவான பலனை கொடுத்து, சுகபலத்தை கொடுத்து, ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வேலை இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே நிறைவான பலனாகிய வேலையை தாரும் ஆண்டவரே. திருமணம் முடியாதவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு திருமண காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்யும் ஆண்டவரே. வியாதியிலே, பலவீனத்திலே, போராட்டத்திலே இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தாவே நீ நிறைவான பலனாக விடுதலை தந்தவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தீர்க்காயுசையும் பலனையும் கர்த்தர் பெருகச் செய்யுங்க. கண்மலையின் மேல் உயர்த்துங்க. அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.